இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். கோயில் பெயர் கல்யாண சுந்தரேஸ்வரர் அண்ட் கிரிசுந்தரி அம்பாள் திருக்கோயில். ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய டெம்பிள் டேங்க் தெரியுது இல்லையா, அதுக்கு பேரு சப்தசாகரம். இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு கோயில் குளம். ஏன்னா மகாபாரதம் டைம்லேயே இந்த கோயில் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. குந்தி தேவி, பாண்டவர்களோட அம்மா, she is supposed to have taken a dip here and worship Lord Shiva. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சிவன் கோயில்ல சடாரி வைக்கிற வழக்கம் இருக்கு. இது எதனாலன்னா, திருநாவுக்கரசருக்கு இங்க திருவடி தீட்சை கிடைச்சது. ஸோ இன்னி வரைக்கும் சிவன் கோயில்ல, ஒரே சிவன் கோயில்ல சடாரி வைக்கிற பழக்கம் இங்க மட்டும்தான் இருக்கு. இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஷோர். அது இல்லாமல் இந்த கோயிலோட முக்கியமான ஒரு டிவைன் மிஸ்ட்ரின்னு சொல்ல போனால், இந்த லிங்கம் கலர் மாறும். ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாறும். காப்பர், லைட் ரெட், கோல்ட், எமரால் கிரீன் அண்ட் அடுத்தது இன்னொரு அன்னோன் கலர், ஒரு கிரேயிஷ் பிளாக்காக கூட இருக்கலாம். ஸோ ஒரு காலத்துக்கும் இப்போ 6 மணிலேருந்து 8:24 வரைக்கும் ஒரு கலர், அடுத்து 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 அப்படி 5 முறை அந்த கலர் மாறும், லிங்கத்தோட கலர். ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு விஷயம், பட் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த கோயிலோட முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஏகப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, which speaks about our intense history and the significance of Sanatana Dharma. ஆனால் எப்போ இந்த கோயில் உருவாச்சுங்கிற ப்ராப்பரான டேட் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலை. இஃப் யூ ஹாவ் டு ஸ்டேட் அன் அப்ராக்சிமேட் டேட், இட் இஸ் 800 BC. இந்த கோயிலோட 2 முக்கியமான கதைகள். ஒன்று, இட் இஸ் அசோசியேட்டட் வித் த மேரேஜ் ஆஃப் சிவா அண்ட் பார்வதி இன் த பிரசன்ஸ் ஆஃப் சேஜ் அகஸ்தியா. அகஸ்தியர் முனிவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டது. சிவன் பார்வதி கல்யாணத்துல வந்த அத்தனை தெய்வங்களோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் அவரோட வேலை. அதனால அவரால் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண முடியல. ஹி வாஸ் டேக்கிங் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதற்காக சிவன் பார்வதி இந்த இடத்துல, இந்த கோயில், சிவன் பார்வதிக்கு மறுபடியும் கல்யாணம் நடந்தது அகஸ்தியர் முன்னிலையில். அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாருன்னா மா காளி. ஸோ காளிக்கு வந்து இந்த கோயில்ல ஒரு தனி சன்னதி இருக்கு. கோயில்ல பிரதட்சணம் பண்ணி வர இடத்துல ஒரு தனியான ஒரு சன்னதி, ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு காளியை நீங்க அங்க பார்க்க முடியும். அடுத்த கதை வந்து அமரநீதி நாயனார். 63 நாயனார்ல இவர் ரொம்ப முக்கியமானவர். அண்ட் எல்லா சிவபக்தருக்கும் ஹி வாஸ் சப்ளைங் லாயின் கிளாத்ஸ். லாயின் கிளாத்ஸுங்கிறது கோவணம் இல்லைன்னா லங்கோட்டன் ஹிந்தியில சொல்லுவாங்க. சிவன் வந்து இவரோட திருவிளையாடல் வந்து ஒரு பிராமணன் ரூபத்துல தன்னோடதை கொடுத்துட்டு போறார். அண்ட் வென் ஹி கம்ஸ் பேக், அவரோட அமரநீதி நாயனாரோட கஸ்டடியில் இருந்த அந்த துணி காணாம போற மாதிரி ஆகுது. அண்ட் அந்த பிராமன் வந்து அந்த தொலைஞ்சு போன துணிக்கு சமமா கோல்ட் அண்ட் அதர் ட்ரெஷரி வந்து கேட்கிறார். அண்ட் அமரநீதி நாயனார் வந்து தன்னோட தப்புங்கிறதுனாலத்தையும் அதுல கொடுக்கிறார். அண்ட் ஃபைனலி அவர் மனைவி, அவர் குழந்தைங்க எல்லாரையும் வந்து சமர்ப்பணம் பண்றார். ஸோ இந்த பக்தியில வந்து மெச்சி சிவன் வந்து அவருக்கு எல்லா வளங்களையும் பிளஸ் பண்றார். இந்த கதைகள் எல்லாம் தாண்டி நான் அங்கே போய் உட்காரும் போது கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்டாட்டிக் ஃபீல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த லிங்கம் மரகத கலரில் இருந்தது நான் போகிற அந்த நேரத்தில். அண்ட் லிங்கத்துக்கு பின்னாடி, சுயம்பு லிங்கத்துக்கு பின்னாடி வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்காங்க கல்யாண கோலத்தில். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முகம். அந்த முகத்தை நான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிவனின், நிஜமான சிவனின் முகம் பார்த்தா என்ன ஒரு ஃபீலிங் வரும், அப்படி இருந்தது. அண்ட் சிரித்த முகம் பார்வதி வந்து அண்ட் ஒரு ப்ளஷ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த ஃபேஸ். ஐ திங்க் பீப்புள் who are into this can connect with what I'm trying to say. அண்ட் அங்கேருந்து எழுந்து வரவே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் தேர் ஃபார் சம் மோர் டைம். அழகான எனர்ஜி, பயங்கர வைப்ரண்ட் ஹாப்பி எனர்ஜி அண்ட் ஒரு ஹாப்பி டியர்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங் ஃப்ரம் மை ஐஸ்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு உணர்வு அது. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அங்கே போவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கங்கிறது என்னோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஐ குட் ஃபீல் லார்ட் சிவா அண்ட் பார்வதிஸ் பிரசன்ஸ் தேர், ஃபுல் ஆஃப் பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அம்மா குரல்ல இந்த கோயிலுக்கான ஸ்லோகம். பெண்ணமரும் திருமேனியுடையீர் பிறங்கு சடை தாழ பண்ணமரும் நான்மறையே பாடி ஆடல் பயில்கின்றீர். திண்ணமரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மண்ணமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே.